ஒரு தனியார் பள்ளியின் நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு? மேனேஜ்மெண்ட். அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டு, ட்ரஸ்ட்டு இவங்க கிட்ட தான் இருக்குது. அப்ப அரசு பள்ளியின் நிர்வாகம் அரசுகிட்ட இருக்கு. அரசுகிட்ட தான் இருக்கா? ஹெட் மாஸ்டர். அந்த ஸ்கூல் ஹெச்எம் தான். யார் சொன்னா? அவங்க தானே அங்கே ஹெட்டாக இருக்காங்க. இல்லை அவ்வளோதான், அதான் ஹெச்எம் தான். அவங்களோட கண்ட்ரோலில் தானே அந்த ஸ்கூல் இருக்கும்ல. ஹெச்எம்மோட கண்ட்ரோலில் தானே இருக்கும். அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணுறாங்க. பெற்றோர்கிட்ட தாங்க இருக்கு. உங்ககிட்ட தான், நம்ம கிட்ட தான். அது எப்படி? பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒன்று இருக்கே, தெரியுமா? இல்லை. என்ன மேலாண்மை குழுலாம் ஒன்றும் எங்கள் நியர்பை ஸ்கூல்ஸ்லாம் இல்லையே. ஸ்கூல் டீச்சர்ஸ் யாரும் அதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணது இல்லையே. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் 20 பேர் கொண்ட பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒரு குழு இருக்கு. ஆங்கிலத்தில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, சுருக்கமா SMCன்னு சொல்லுவாங்க. இது பெரும்பான்மையாக பெற்றோர்களை கொண்ட குழு. அந்த 20 பேர்ல 15 பேர் அந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகளோட பெற்றோர்கள் தான். அந்த குழுவிற்கு தலைவரும் ஒரு பெற்றோர் தான். சட்டப்படி இந்த குழுதான் அந்த பள்ளி முழுக்க மேலாண்மை செய்யணும். அந்த பொறுப்பு, கடமை, பணி இந்த குழுவிற்கு தான் உள்ளது. உண்மையாவே இருக்கா? ஆமா, அப்படி ஒன்று இருக்கிறதாவே யாரும் சொல்லவே இல்லையே. இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிக்கும்போது இருந்திருக்கா? அதுவும் இதுவும் ஒன்று தானா? அது வேற இது வேற. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இது அவைலபிளா? ஆமா. எனவே ஒரு அரசு பள்ளிக்கு நிர்வாக தலைமை என்பது அதன் தலைமை ஆசிரியர் இல்லை, பெற்றோர்களின் தலைமையிலான பள்ளி மேலாண்மை குழுதான். இந்த குழுவை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும்னா அது வந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது முக்கியம். சுருக்கமா பார்ப்போம். 2009ஆம் ஆண்டு இந்திய ஒன்றிய அரசு பள்ளிக்கல்வி தொடர்பா ஒரு முக்கியமான சட்டத்தை போட்டாங்க. அது என்ன சட்டம்? இலவச கட்டாய கல்விக்கான குழந்தைகளின் உரிமை சட்டங்கிறது தான் அந்த சட்டம். இலவச, அதாவது விலையில்லா, கட்டணமில்லா. இலவச இலவச இலவச, அதாவது விலையில்லா விலையில்லா விலையில்லா, அதாவது கட்டணமில்லா கட்டணமில்லா கட்டணமில்லா. கட்டாய 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 கல்விக்கான குழந்தைகளின் உரிமை, கல்விக்கான குழந்தைகளின் உரிமை, கல்விக்கான குழந்தைகளின் உரிமை சட்டங்கிறது தான் அந்த சட்டம். இந்த சட்டம் இந்திய ஒன்றியத்தில் இருக்க அனைத்து குழந்தைகளுக்கும் 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்குமான பள்ளிக்கல்வி என்பது அவர்களின் உரிமை என அறிவித்தது. அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களின் உரிமை, அவர்களின் உரிமை, அவர்களின் உரிமை, அவர்களின் உரிமை என அறிவித்தது. அந்த சட்டத்தின் சட்டப்பிரிவு 21 படி அரசின் நிதியுதவி பெறாத தனியார் பள்ளிகளை தவிர்த்து அனைத்து அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழுவை கட்டாயம் உருவாக்க வேண்டும். இது இந்திய ஒன்றியம் முழுமைக்குமான சட்டம். அனைத்து மாநிலங்களுக்குமானது. ஒவ்வொரு மாநிலத்தின் கல்வி நிலையும் வேறுபட்டது.
எனவே அந்தந்த மாநில சூழலுக்கேற்ப அந்தந்த மாநிலங்களில் இந்த சட்டத்தை செயல்படுத்த அந்தந்த மாநில அரசுகள் தங்களது மாநிலங்களுக்கேற்ப விதிமுறைகளை வகுக்கணும். எனவே தமிழ்நாட்டின் சூழலுக்கேற்ப இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த சட்ட விதிகளை 8/11/2011 அன்று தமிழக அரசு வெளியிட்டது. அதில் தமிழ்நாட்டு பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு உருவாக்குவதற்கான விதிமுறைகளும் அந்த குழுவிற்கான பணிகளும் வரையறுக்கப்பட்டிருந்தது. சட்டத்தை போட்டாச்சு, விதிகளை வகுத்தாச்சு. போதுமா? போதாது. ஒவ்வொரு விதியையும் யார் யார் அதை செயல்படுத்தணுமோ அவங்கள செய்ய சொல்லி ஆணையிடணும். அதுக்கு அரசாணைகள் போடணும். இப்படி இந்த சட்ட விதிகளுக்காக பல அரசாணைகள் போடுறாங்க. அதுல பள்ளி மேலாண்மை குழு உருவாக்குவதற்கான விதிகளை செயல்படுத்துவதற்கான அரசாணையும் ஒன்று. அதாவது தமிழ்நாட்டு பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழுக்களை உருவாக்குவதற்காக 26/12/2011 தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டது. அந்த அரசாணை எண் 213 படி அரசின் நிதி உதவி பெறாத தனியார் பள்ளிகளை தவிர்த்து அனைத்து அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழுவை கட்டாயம் உருவாக்க வேண்டும். கட்டாயம் உருவாக்கணும். கட்டாயம் உருவாக்கணும். எதற்காக உருவாக்கணும்னா, சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தை அந்தந்த பள்ளிகளில் முறையாக அமல்படுத்துவதற்கு திட்டமிடவும் அதை செயல்படுத்தவும் கண்காணிக்கவும் பள்ளி மேலாண்மை குழுவை உருவாக்கணும். அதென்ன சர்வசிக்ஷா அபியான் திட்டம்? பேரே புரியலனா அது இந்திய அரசின் திட்டம்னு பொருள். தமிழ்நாட்டில் இந்த திட்டத்துக்கு அனைவருக்கும் கல்வி இயக்கம்னு பெயர். ஆனால் உண்மையில் இது அனைவருக்கும் தொடக்க கல்வி கொடுப்பதற்கான திட்டம். இத பத்தி விரிவா வேற ஒரு காணொளியில பார்ப்போம். இப்போதைக்கு எளிமையா சொல்லணும்னா, அனைத்து குழந்தைகளுக்கும் 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை தரமான பள்ளிக்கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டம். 8ஆம் வகுப்பு வரைக்குமா? அப்போ 9லிருந்து 12ஆம் வகுப்பு வரை அதுக்கு வேற திட்டம். RMSA எனப்படும் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் திட்டம். என்ன புரியலையா? அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். அதாவது 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிக்கல்வியை 2 திட்டங்களாக செயல்படுத்துறாங்க. SSA என்ற தொடக்க கல்விக்கான திட்டம், RMSA என்ற இடைநிலை கல்விக்கான திட்டம். இதில் RMSA திட்டத்தை முறையாக அமல்படுத்த, திட்டமிட, அதை செயல்படுத்த, கண்காணிக்க வேற ஒரு குழு இருக்கு. SMDC எனப்படும் பள்ளி மேலாண்மை மற்றும் வளர்ச்சி குழு. இன்னொரு குழுவா? ஆமா. அப்ப 2 குழுவா? ஆமா. ஐயோ, ஒரு குழுவே இப்பதான் தெரியுது. இதுல இன்னொன்னா சரிதான். இதையும் அப்புறம் பார்ப்போம். இப்ப பள்ளி மேலாண்மை குழுவை பற்றி மட்டும் பார்ப்போம். அரசு தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலை, மேல்நிலை பள்ளி என அனைத்து பள்ளிகளிலும் இந்த குழு இருக்கணும். தொடக்க நடுநிலை பள்ளிகளை பொறுத்தவரை முழுக்க இந்த குழுதான் மேலாண்மை செய்யணும். உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழுவும் பள்ளி மேலாண்மை மற்றும் வளர்ச்சி குழுவும் இணைந்து இந்த பணிகளை செய்யணும். 2021 வரை இதுதான் நிலைமை. ஆனா இப்ப மாத்தியாச்சு. உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகள்ல 2 குழு இருக்குன்னு பார்த்தோம் இல்ல? இனி ஒரே குழுதான் முழுக்க பள்ளி மேலாண்மை குழுவின் கையில். அது எப்படி? 2018ஆம் ஆண்டில் SSA என்ற தொடக்க கல்வி திட்டத்தையும் RMSA என்ற இடைநிலை கல்வி திட்டத்தையும்
ஆசிரியர் கல்வியையும் இணைத்து ஒட்டுமொத்த பள்ளிக்கல்விக்காக சமக்ர சிக்ஷா என ஒரே திட்டமாக கொண்டு வந்தது இந்திய ஒன்றிய அரசு. தமிழக அரசும் அதற்கேற்ப இணைத்து 1 முதல் 12 வரை, அதாவது பள்ளிக்கல்வி முழுவதையும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி என ஒரே திட்டமாக அமல்படுத்திட்டு வருது. அதாவது பள்ளிக்கல்வியானது 2 திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது. இப்போ ஒன்னாக்கிட்டாங்க. இதையும் பிறகு பார்ப்போம். சரி, 2 திட்டங்களுக்கு 2 குழு இருந்தது. இப்பதான் ஒன்னாக்கியாச்சே, இனி எதுக்கு 2 குழு? ஒரே திட்டமாக்கின பிறகு ஒரு குழு போதாதா? அதுவும் நடந்தது. இன்றைக்கு இந்த 2 திட்டங்களையும் இணைத்து ஒரு திட்டமாக்கிய பிறகு 6/3/2019 தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு அரசாணை போடுறாங்க. அந்த அரசாணை எண் 42 2 திட்டங்களையும் இணைத்து ஒரு திட்டமாக்கிட்டதால இனி 2 குழுக்கள் தேவையில்லை. உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு என்ற ஒரு குழு மட்டுமே செயல்படணும்னு தெளிவா சொல்லி ஒரு குழுவா மாத்த சொல்றாங்க. அரசாணை போட்டாச்சு, உடனே ஒரு குழுவா மாத்தினாங்களானா? காகிதத்துல மாத்தினாங்க, நடைமுறையில் இல்லை. அப்படியே கடப்புல கிடந்தது. கேட்டா கொரோனா காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு 2022ஆம் ஆண்டுதான் ஒரு குழுவா மாத்தியிருக்காங்க. எனவே இனி ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரே குழுதான். இனி பள்ளிக்கல்வி முழுக்க பள்ளி மேலாண்மை குழுவின் கையில். 2012 2 குழுவாக இருந்தது, 2022 ஒரு குழுவா செயல்படுது. இது உண்மையாவே இருக்கா? அப்படி ஒன்று இருக்கிறதாவே யாரும் சொல்லவே இல்லையே. நீங்கள் சொல்கிறது பார்த்தா சரி, எல்லா பள்ளியிலையும் இந்த பள்ளி மேலாண்மை குழு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் டாய்லெட்லாம் நல்லா இருக்கணும், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கணுமே, ஏன் இல்லை? ஹெட் மாஸ்டர் மூலமாக தான் அதையும் நாங்கள் செய்யணும். அப்போ ஹெட் மாஸ்டர் பள்ளி மேலாண்மை குழு பற்றி எதுவும் யாரும் சொல்லிக்கிறது இல்லையா? அப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்யறது? இருங்க, எல்லா அரசு பள்ளிகளிலும் இந்த குழு இருக்கு. 2022ஆம் ஆண்டுதான் எல்லா பள்ளிகளிலும் முறையா உருவாக்கியிருக்காங்க. 2022ஆம் ஆண்டை விட்டுட்டு பார்த்தா 2021 வரை இருக்கு, ஆனா இல்ல கதை தான். எல்லா பள்ளிகளிலும் காகிதத்தில் இருந்தது, ஆனால் பெரும்பாலான பள்ளிகளில் நடைமுறையில் இல்லை. பெரும்பாலான அரசு பள்ளி பெற்றோர்களை பொறுத்தவரை தங்கள் பள்ளியில் இப்படி ஒரு குழு இருக்க வேண்டும் என்பதோ, அது முறையாக செயல்படாமல் வெறும் காகிதத்தில் தான் இருக்கு என்பதோ எதுவும் தெரியாது. பள்ளி மேலாண்மை குழு என்ற பெயர் கூட தெரியாது. பெரும்பாலான அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இவை அனைத்தையும் தங்கள் பள்ளி பெற்றோர்களுக்கு தெரியாமல் மறைத்து பெற்றோர்களை ஏமாற்றி மோசடியாக பள்ளி நிர்வாகத்தை தாங்களே தனியாக செய்து வந்தார்கள். 2021 வரையிலான இந்த குற்றத்தில் அந்த காலகட்டங்களில் இருந்த பள்ளிக்கல்வித்துறை செயலர், மாநில திட்ட இயக்குனர், கூடுதல் இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், 37 முதன்மை கல்வி அலுவலர்கள், 120 மாவட்ட கல்வி அலுவலர்கள், 836 வட்டார கல்வி அலுவலர்கள் என அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளின் பங்கே முதன்மையானது. ஆனால் பள்ளி மேலாண்மை குழு நன்றாக செயல்பட்ட பள்ளிகளும் உண்டு, சிறப்பாக செயல்பட்ட தலைமை ஆசிரியர்களும் உண்டு. ஆனால் அவை மிக குறைவே. 2021 வரை இதே நிலைதான். இப்படி 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பள்ளி மேலாண்மை குழுக்களை முறையாக உருவாக்காமல், முறையாக செயல்படுத்தாமல் இருந்து மாணவர்களின் கல்வி உரிமையை பறித்து
அனைவரையும் ஏமாற்றிய பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் தங்கள் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழுவை முறையாக உருவாக்காமல் செயல்படுத்தாமல் இருந்து தங்கள் மாணவர்களின் கல்வி உரிமையை பறித்து தங்கள் மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றிய தலைமை ஆசிரியர்களுக்கும் என்ன தண்டனை என்பதை இவர்களின் உரிமைக்காக போராடும் ஜாக்டோ கூட்டமைப்பு கட்டாயம் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கும் வரை அரசாங்கம் இவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைக்க வேண்டும். இப்போதைக்கு இது போதும். இதுல 2021 வரை இவை ஏன் முறையா நடக்கல, அதுவரை என்ன நடந்தது, 2012 15 வரை என்ன நடந்தது, 2018 வரை என்ன நடந்தது, 2021 வரை என்ன நடந்தது என அனைத்தையும் விரிவா தனியா ஒரு காணொளியில பார்ப்போம். அடுத்து 2021 வரை முறையாக உருவாக்கப்படாமல் செயல்படாமல் இருந்த பள்ளி மேலாண்மை குழுக்கள் அனைத்தையும் மறுகட்டமைப்பு செய்து முறையாக உருவாக்கும் பணிகள் 2021 ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட அன்றைய மாநில திட்ட இயக்குனரின் முயற்சியால் முன்னெடுக்கப்பட்டு 2022 அனைத்து பள்ளிகளிலும் இந்த குழு உருவாக்கப்பட்டது. இது குறித்தும் பிறகு பார்ப்போம். எனவே 2022 ஆண்டு முதல் அனைத்து பள்ளிகளிலும் இந்த குழு உள்ளது. அதுவும் அரசு பள்ளிகளில் மட்டும். அப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல அடுத்து இன்றைக்கும் பெரும் எண்ணிக்கையிலான அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்கள் பள்ளி பெற்றோர்களை ஏமாற்றிக் கொண்டு தங்கள் பள்ளியில் இந்த குழுவை டம்மியாக வைத்துக்கொண்டு பள்ளி நிர்வாகத்தை தங்கள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவை அனைத்தையும் சரி செய்யணும்னா அதுக்கு முன்னாடி பள்ளி மேலாண்மை குழு குறித்து நாம் அனைவரும் முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அனைத்து பெற்றோர்களுக்கும் அந்தந்த ஊர் மக்களுக்கும் இது தெரிந்தால்தான் நாம் அனைவரும் சேர்ந்து நமது குழந்தைகளின் கல்விக்காக நமது வரிப்பணத்தில் நாம் உருவாக்கிய அரசு பள்ளிகளை, நமது பள்ளிகளை பள்ளி மேலாண்மை குழு என்ற ஆயுதத்தை கொண்டு மிகச்சிறந்த பள்ளிகளாக உயர்த்த முடியும். அடுத்து பள்ளி மேலாண்மை குழுவில் உள்ள அந்த 20 பேர் யார் யார், அவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அவர்களின் பணிகள் என்னென்ன? தனியார் பள்ளி பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வர்ற கல்வியாண்டுக்கான ஃபீஸை கட்ட சொல்லி இப்பவே உங்க பள்ளிகள்ல சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அவசரப்பட்டு ஃபீஸை கட்டாதீங்க. இன்னும் சில காணொளிகள் வரும், பார்த்துவிட்டு முடிவு பண்ணுங்க. பணத்தை கட்டுறத பள்ளி திறக்கும் வரை தள்ளி போடுங்க. புதிதாக தனியார் பள்ளியில் சேர்க்கப் போகும் பெற்றோர்களும் பள்ளி திறக்கும் வரை சற்று பொறுங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டோம். மக்கள் திரையில் வரும் காணொளிகள் அனைத்தும் மக்களுடையது, உங்களுடையது. எனவே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா, மக்களுக்கு போய் சேரணும்னு நீங்க நினைத்தா உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உங்க ஃபேஸ்புக்ல போடுங்க, யூடியூப் இருந்தா அதில் போடுங்க, வாட்ஸ்அப், இன்ஸ்டா, டெலிகிராம், ஷார்ட்ஸ், எக்ஸ் என எதில் வேண்டுமானாலும் பதிவேற்றுங்க. அனைவருக்கும் கொண்டு சேருங்க. இதை நீங்கள் முழுமையாகவும் பயன்படுத்தலாம், பகுதிகளாக வெட்டியும் பயன்படுத்தலாம். அனைத்து யூடியூப் சேனல்களும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உங்கள் காணொளிகளைப் போல முழு உரிமையுடன் இந்த காணொளிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் உங்கள் பக்கத்தில் பதிவிட்டால் அது எங்களுக்கு செய்யும் உதவி, அவ்வளவே. தகவல்கள் போய் சேரட்டும். நன்றி.